எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண உற்சவம். ஸோ இதுவும் அப்படி தாங்க. ஆனால் பெருமாளுக்கு இந்த தடவை அபிஷேக ஆராதனை ஆகாமல் டைரெக்டாக வந்து கல்யாண உற்சவம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுறாங்க. அந்த வைபோகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்படி வந்து பெருமாளுக்கு வந்து இந்த சன்னதியில் கண்ணுக்கு தெரிகிற அப்படி தாலி வந்து அணிய மாட்டாங்க. நடுவில் ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரியே வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத விட இங்கே நடக்கிற இந்த நிகழ்வை நீங்கள் நேராக பாருங்கள். இப்போ தாயாருக்கு சாத்துற அந்த தாலியை நம்ம தொட்டு வணங்கலாம். அந்த நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம தாயாருக்கும் பெருமாளுக்கும் வேட்டியும் புடவையும் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதுதான் வந்து சாத்துறாங்க. இந்த புடவையும் வேட்டியையும் திருப்பி நம்மக்கிட்டேயே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து யாருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த வேட்டியையும் புடவையும் கட்டிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு வரணுங்க. அதுதான் இதில் வந்து அந்த ஐதீகம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கட்டாயமாக திருக்கல்யாணத்தில் வந்து கலந்துக்கணுங்க. நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கலை, பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆகிற திருக்கல்யாணத்தை பார்க்குற வரைக்கும் நம்ம குடும்பம் நல்லபடியாக விருத்தி ஆகுன்றது தான் ஐதீகம். எந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம். அதனால் எந்த ஒரு திருக்கல்யாணம் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சென்னை திருநீர்மலையில் இருக்கிற திவ்ய தேசம் தாங்க. இந்த பெருமாளை தரிசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் வந்து இங்கே இருக்கார். இப்போ கல்யாணம் ஆகிறது கூட ஸ்ரீரங்கநாதருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும். அதாங்க இந்த கோவிலோட ஐதீகம் என்னன்றது அவரே சொல்வார், கேளுங்க. பெருமாளுக்கு வந்து மிச்ச திவிதேசங்கள்லாம் வந்து மாங்கல்ய தாரணத்தை நீங்கள் நேரடியாக செய்விக்கலாம். இந்த திவிதேசத்தில் மட்டும் பெரியவா காலத்துலேருந்து இங்கே தர போட்டு தான் மாங்கல்ய தாரணம் ஆகும். அதனால் மாங்கல்யத்தை அப்படியே காமிப்பேன். மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பெருமாள் எல்லாம் வேண்டி. இந்த நிகழ்வை பார்க்குற நீங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மாங்கல்ய தாரண முகூர்த்தோஸ்பதி பவந்தோ மகாந்தோ நிகண்டந்தோ சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாயார் அந்த புடவை வந்து தாயார் மேலே அரிசி போட்டுட்டு புஷ்பம்லாம் சாத்திட்டு அந்த சடாரி நமக்கு தெரியும். சடாரின்றது பெருமாளோட இரு பாதங்கள், அதில் தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அந்த சடாரி எடுத்துகிட்டு வந்து தாயார் மேலே வச்சு எடுத்து அக்னியை வந்து சுற்றி வருவாங்க. திருமணமான உடனே இது எல்லா கோயிலுமே நடக்கும். இந்த தேங்காவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லைங்க. இந்த கொப்பரை தேங்காய் தாங்க. நம்ம என்ன பிரார்த்தனை வச்சுருக்கோமோ பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சொல்கிறது இந்த தேங்காய் தான். இந்த தேங்காயில் நெய் ஊற்றி அக்னியில் போடுவாங்க. ஸோ நம்ம தொட்டு கும்பிட்டா இந்த நம்ம தொடும் போது நம்மளோட பிரார்த்தனையும் இந்த தேங்காயில் போய் சேர்ந்துடும். அது வந்து அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் நம்மளோட பிரார்த்தனை என்னவோ அதை வந்து தாயார்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் சொல்லும். அப்புறம் இது வந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மை வந்து எடுப்பாங்க. இது பேர் வந்து
க்ஷார்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதை நெத்தியில் இட்டுறது ரொம்ப விசேஷம். நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போவோம், ஆனால் வெறும் கையிலே போவோம், தேங்காய் கூட வாங்கிட்டு போக மாட்டோம். இந்த தேங்காயில் அவ்வளோ விசேஷம் இருக்குங்க. நம்மளோட பிரார்த்தனை எடுத்துகிட்டு போய் சொல்கிறது அந்த தேங்காய் தாங்க. இப்போ நடக்கிற இந்த நிகழ்வை பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே தேங்காய் வந்து தாயாரும் பெருமாளும் இப்படி தேங்காயில் விளையாடுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷம். இதுவுமே அங்கே அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பிரார்த்தனை என்னவோ அதுதான் இந்த தேங்காயில் இருக்குது. இது வந்து எல்லோரும் வீட்டுக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இல்லைங்க, இதுக்கு பணம் கட்டியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம வேணும்னாலும் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த தேங்காய் ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா இந்த தேங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா நல்லதாக நடக்கும். இப்போ இந்த பாடலை கேளுங்க. நாச்சியார் வந்து திருமணத்துக்கு முன்னாடி பெருமாளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி டெய்லி வேண்டி விரும்பி பாடின பாடல் தாங்க கேளுங்க. தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வாரே. இந்த மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.